இல்லைன்னா டிவியில் வருது பாரு, பார்த்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 134 சங்கீதம். இதோ ராக்காலங்களில் ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். 3ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இந்த ஆரோகண சங்கீதத்தின் கடைசி சங்கீதத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு சின்ன கற்பனை. மலை மேல ஏறி போகணும்னு வீட்டுல இருந்து பயணத்தை ஆரம்பிச்சோம். இப்போ மலை மேல வந்துட்டோம், கர்த்தரை சந்திக்க வந்துட்டோம். எங்க வந்து சேரணுமோ அங்க வந்துட்டோம். வந்துட்ட பிறகு என்ன செய்யறது என்று இந்த சங்கீதம் சொல்லுகிறது. வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக கடந்து வந்த பாதைகளை சற்றே திரும்பி பார்க்கலாம். கடந்து வந்த பாதைகளை சற்றே திரும்பி பார்க்கலாம். நான் ஒவ்வொரு வசனமா சொல்லுவேன், அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். முதலாவதாக 120ஆம் சங்கீதம் முதல் வசனம். முதல் படியில் என்ன நடந்தது பார்க்கலாம். 120ஆம் சங்கீதம் முதல் வசனம். உண்மையா? இது உண்மையா? இந்த பயணத்தை ஆரம்பித்த போது என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இப்போ ஒரு புனித பயணம், ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிற ஒரு பயணம். அந்த பயணத்துல வேண்டுதலோடு சிலர் போவாங்க. காணிக்கை செலுத்த, பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி செலுத்த, காணிக்கை செலுத்த சிலர் போவாங்க. ஜெபிக்கிறதுக்காக சிலர் போவாங்க. யார் என்ன மனநிலையில போயிருந்தாலும் ஆரம்பமே என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பயணம் எதை நோக்கி? 121ஆம் வசனம் முதல் வசனம். 121:1 எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு ஜெபத்தை, பயணத்தை ஆரம்பிச்சோம். அடுத்தபடி எங்க போனோம்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வரும். ஆமென். இந்த பயணத்தை நான் துக்கமா, நான் வேதனையா, நான் கஷ்டத்தோடு, ஐயோ இவ்வளவு தூரம் போனோமே, வீட்டை விட்டு 8 நாள் இருக்கணுமே அப்படின்னு எல்லாம் நான் கவலைப்படல. பண்டிகை ஆசரிக்க போலாம் வாங்கன்னு அவர்கள் எனக்கு சொன்ன போது 122 முதல் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மனமகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நிறைய பேருக்கு கோயிலுக்கு போனோம்னா துக்கமாகுது, வசனமாகுது. எல்லாத்துக்கும் போறாங்க, ராவெல்லாம் போய் பூத்தேர் கூட பாக்குறாங்க. ஆனா சர்ச்சுக்கு டைமுக்கு வரணும்னா ரொம்ப சிரமமாகுது. ஆமா தானே? ஆமா, ரொம்ப சிரமமாகுது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? மனமகிழ்ச்சியா இருந்தேன். அங்கே எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள்
சுகித்தார். பயணத்தை ஆரம்பிச்சோமா, மனசு கேக்குதா? எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சூழ்நிலை. விட்டுட்டு வந்த வீடு எப்படி இருக்குதோ தெரியல. கேட்கிற ஜபம், விண்ணப்பிக்கிற ஜபம் கேட்கப்படுமா மாட்டாதா தெரியல. அவர் என்ன பண்ணுவாரோ தெரியல. எனக்கு உதவி செய்யாரோ மாட்டாரோ. 123 2ஆம் வசனம். இப்படி அங்கலாய்ப்பா இருக்கிறவர்களுக்கு என்ன எல்லாம் சேர்ந்து, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஓரண்ட் லைன்ல இருந்து கொஞ்சம் அப்படியே வெஸ்டின் பிளாக் தாண்டி வந்தோம். அந்த தூரம் வந்ததும், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல. அங்க முக்கியமான ஒரு வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எது வரைக்கும்? எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலே எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஜெபிச்சிட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த யாக்கோபுன்றவனை பார்க்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்திட்டு, எல்லாரையும் கடக்க பண்ணிட்டான். பொழுது விடிஞ்சா அண்ணனை சந்திக்க போறான். அண்ணன் கத்தியோட வந்து நிற்கிறான். ஒரே வெட்டா வெட்டி போட்டுருவான்னா என்ன பயமாகுது. இரவெல்லாம் எல்லாரையும் கடக்க பண்ணிட்டான். 9 மந்தையை ஏற்படுத்தின அண்ணன் வெட்டினா அதெல்லாம் வெட்டின்னு போட்டோம். வேலைக்காரி பெத்த பிள்ளைங்க எல்லாம் முன்னால, அப்புறம் லேயா பிள்ளைங்க, ராகேல் பிள்ளைங்க மட்டும் பக்கத்துல இப்படி வச்சுக்கின்னு செட் பண்ணான். எல்லாரையும் கடக்க பண்ணிட்டான். இவன் தனியா ஆண்டருடைய காலை பிடிச்சுக்கிட்டான். ஒரு புருஷனோடு போராடுகிறது போல போராடினான். கர்த்தர் சொல்றார், பொழுது விடுகிறது, என்னை போக விடு. பொழுது விடிய போதுப்பா, என்னை விடு, போதும். இல்ல ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். வெறும் கையா போனவன் 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். கர்த்தர் அவன் கையிட்டு செய்யறதுலாம் கூட இருந்தார். வழக்கமா மாமனார் வீட்டுல நல்ல சர்டிபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். யார நம்மளுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுக்க போறது இல்லை, அது வேற விஷயம். மாமனார் வீட்டுல வாங்குறது ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆமா தன்னை வந்துட்டான்டா, மாடை கேட்பானோ வீட்டை கேட்பானோ, இந்த முறை என்னத்த கேட்பானோ தெரியலையே இல்ல. வண்டி கேட்டு என் பொண்ணை தொல்லை கொடுப்பானோ, நகை கம்மியா போட்டான்னு பிரச்சனை பண்ணுவானோ தெரியலையே இல்ல. நான் மறிக்கிறீங்க. ஆமா. ஆனா மாமனார் சொல்றான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை குறிப்பினால் அறிந்து. இங்கே திருமாப்பிள்ள எப்ப போறீங்கன்னு தான் கேட்பாங்க வழக்கமா மாமனார் மருமகன். சரி மாப்பிள்ள வந்தீங்க, தீபாவளிக்கு வந்தீங்க, பொங்கல் ஆயிடுச்சு, எப்ப போறீங்கன்னு கேட்பாங்க. ஆனா இந்த மாமனாரு, போவாத, என்கிட்டே இரு, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிஞ்சேன்? குறிப்பினால் அறிந்தேன் அப்படின்னு சொன்னோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த உன்னை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொன்னானே காலை பிடிச்சுக்கின்னு, அதே மாதிரி எனக்கு ஒத்தாசை. வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையில எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அடுத்து 124 சங்கீதம் அடுத்த படியில 8ஆம் வசனம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உள்ளது. சகாயம், நன்மை, ஆசீர்வாதம், கிருபை, உதவி, ஆறுதல், எல்லாம் சகாயம் என்கிற இந்த ஒரு வார்த்தையில இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளதுன்னு அடுத்த படியை கடந்தோம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் 125 முதல் வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் அழுதுன்னு வரான், ஐயோ என்ன அவன் தெரியலையே, நம்முடைய சகாயம் இந்த முறை ஜபம் கேட்கப்படுமா படாதா, வேண்டுதல் கேட்கப்படுமா படாதா, உதவி கிடைக்குமா கிடைக்காதா. கூட போற ஒருத்தர் சொல்றான், வருத்தப்படாத, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறான். அடுத்த படி 126 5ஆம் 6ஆம் வசனங்கள். ஆமீன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஒருவேளை வருத்தப்படாத, இது நீ விதைக்கிற நாளா இருக்கலாம், கண்ணீரோடு நீ விதைத்து கொண்டு இருக்கலாம், நீ கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு நாள் வந்து கொண்டு இருக்கிறது. அள்ளித்துவ விதைகளை சுமந்து செல்லுகிறவன் எப்படி போறானா, அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து வருகிறவனோ கம்பீரத்தோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திரும்பி வருவான் என்று சொல்லி 126வது சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே 7வது படியை கடந்துட்டோம். 8வது படிக்கு போகும்போது 127 1 2 வசனங்கள். ஒருத்தன் வீடே இல்லை, வாசலே இல்லை, பரதேசி நானு, எனக்குன்னு எதுவுமே இல்லை. ஒருத்தன் இப்படி புலம்பின்னு வரான். கூட்டமா வந்து அவனுக்கு சாலமோன் பதில் சொல்றான், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருப்பதும் விருதா. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சும்மா கொஞ்சம் கற்பனையை யோசித்து பாருங்களேன். இந்த பயணத்துல, இந்த ஊர்வலத்துல ஆட்டம் பாட்டத்தோட பேண்டு வாத்தியத்தோட ஒரே டான்ஸ்ல தான் எல்லாம் போயின்னுக்குறாங்க. குழந்தைங்களும் மறந்துட்டாங்க. 2 பிள்ளைங்க அப்படி வழி மாறி போயிச்சா உடனே நிறுத்துங்க, அவங்கவுங்க பிள்ளைங்கள அவங்கவுங்க பாத்துக்குங்க, பக்கத்துல இருக்கிறாங்களா இல்லையா பாத்துக்குங்க. மரியாதை யோசேப்புமே ஏசுநாதர் தாரவத்துட்டாங்க. என்ன பாக்குறீங்க, மரியவளும் யோசேப்பும் ஏசுநாதரை தாரவத்துட்டாங்க. கூட்டத்தோட வந்துன்னுக்கிறாரு நினைச்சுக்கின்னு 1.5 நாள் பயணமா போயிட்டாங்க. 1.5 நாள் கழிச்சு திரும்பி பார்த்தா யார காணும், அட்டு காணுமே அவரன். திருப்பி எங்க ஓடியாந்தாங்க, தேவாலயத்துக்கு வந்தாங்க. பாருங்க, நான் கற்பனையா இல்லாத ஒன்ன பேசுற ஆளு நான் இல்லை, ரீல் சுத்துற ஆளு நான் இல்லை. ஏதோ ஒரு சம்பவம் இருக்கும், அந்த சம்பவத்தை இதோட சேர்த்து என்ன பண்ணுவேன், கனெக்ட் பண்ணுவேன். அதான் ஏன்னா சுவாரஸ்யமும் அப்பதான் இருக்கும், புரியும் இந்த மண்டைக்கு. அதுக்காக, வேற எதுக்காகவும் இல்லை. தாரம் வந்துட்டோம் பிள்ளைங்கள. அப்போ புத்தி, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இந்த வாலிபர்களால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார்கள் அப்படின்னு 8வது படியை கடந்ததும் 9வது படி 128ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பிடிச்சி. இந்த உடனே அங்க நிகழ்ச்சிட்டாங்க. இப்ப இந்த பேண்ட் வச்சுன்னு போறப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் வேகமா போயிடுவாங்க. அது சாவு கச்சாலும் கல்யாணத்துக்கு கச்சாலும் கொஞ்ச தூரம் வேகமா போயிட்டு நிறுத்திட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ரவுண்டு கட்டின்னு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி சங்கீதம் இது. எது 100 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளில் உனக்கு பாக்கியமும். ஒரு ரவுண்டு மனைவி இருக்குதா பக்கத்துல, பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களா பார்த்து, உன் மனைவி உன் வீட்டோரங்களில், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய்
கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை என்ன பண்ணுவாரு? நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்த படியிலிருந்து அடுத்த படிக்கு போறோம். அது 129 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. மலை மேல பாதி தூரம் ஏறிட்டோம், முக்கா தூரம் ஏறிட்டோம். அங்க பார்த்தா சியோனுக்கு விரோதமா கூட்டம் கூடின்னு இருக்கிறாங்க, எருசலேமை அழிக்க கூட்டம் கூடின்னு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தாவீது சொல்றான், சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி திரும்புவார்கள். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் உங்களை பார்த்து சொல்வதில்லை. ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்மளுக்கு வழிபோக்கர் கிட்ட தான் கேட்கணும்னு ஆசை. அதனால்தான் இந்த கையை யார்கிட்ட நீட்டுறது சொல்லுங்க. அவன் கையில ஒரு குச்சை உருட்டி, அப்புறம் கெச்சா போட்டு, அப்புறம் கிளி அனுப்பி, அப்புறம் படிச்சுட்டு, அப்புறம் எண்ணிட்டு என்னத்த எண்ணுவாங்களோ, கெச்சால என்ன விழுமோ. உனக்கு விரோதமா யாரும் எதுவும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய வீட்டில் இருந்து உங்களை என்ன பண்றோம்? ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று அதுவும் அந்த வழியில போறவங்க சொல்றது இல்ல. யார் சொல்லுவாங்க? உங்களுடைய ஆசாரியர்கள், உங்களுடைய லேவியர்கள், உங்களுடைய ஊழியக்காரர்கள், உங்களுடைய ராஜாக்கள், உங்கள் தலைவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள் சொல்லுகிறார்கள் என்னன்னு? கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று. அடுத்த படி 11வது படி 130ஆம் சங்கீதம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கைகளை தட்டி ஆண்டவர் காணிக்கை செலுத்தலாம். அடுத்த படி 12வது படி 131ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து இன்னொரு முறை படிச்சிடலாம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. அடுத்த படிக்கு போலாம். 132ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எங்க போயின்கிறோம் நம்ம? அங்க ஆண்டவரும் வந்துக்கிறாரு. நம்ம போய்க்கிறோம், சொந்த பந்தங்களோட போயின்கிறோம், ஆடு மாடுகளோட கோழி எல்லாம் பிடிச்சுன்னு போயின்கிறோம். ஏன்னா அங்க போய் என்ன செஞ்சு சாப்பிட போறோம்? அங்க போயிட்டு என்ன பண்ண போறோம்? கொலை தெய்வத்துக்கு வெட்டி ஆட்ட மாட்டை வெட்டி என்ன பண்டிகை என்ன பாக்குறீங்க? பண்டிகை ஆசிரிக்க போயின்கிறோம். நீ எப்படி ஆவலா போறியோ அப்படியே கர்த்தரும் ஆவலாய் அங்கே வருகிறார். ஏன்னா கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி நீ போற ஆண்டவரும் அங்க வர்றாரு. ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். கடைசி அடுத்து 14வது படி 133ஆம் சங்கீதம் முதல் வசனம். இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான்? சகோதரருக்குள்ள பகையை ஏற்படுத்திட்டான், அண்ணன் தம்பிங்களுக்குள்ள வெறுப்பை ஏற்படுத்திட்டான், கோபத்தை ஏற்படுத்திட்டான், கசப்பை ஏற்படுத்திட்டான், பொறாமையை ஏற்படுத்திட்டான். அப்போ உடனே அங்க தாவீது புத்தி சொல்றான், இதோ சகோதரர் ஒருமித்து
வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்டு அவன் தாடிகளில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்க எங்க எங்க? இதுதான் நீங்க செய்தி கேட்ட அழகு. சகோதரர் வாசம் பண்ற இடத்துல நேத்து காலையில தான் தலைமையில கொட்டிட்டு சொன்னே, இதே தப்பத்தான் திரும்ப திரும்ப பண்றது. நம்ம எங்க? சகோதரர் வாசம் பண்ணுகிற இடத்துல. அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போட்டுன்னு பண்டிகை ஆசிரிக்க வந்துட்டு இருக்கலாம், தப்பில்ல. திரும்பி போறப்ப கை கோத்துக்குன்னு எல்லாம் நீயே ஏத்துக்கடா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா திரும்பி போனோம். ஒரு அல்லையா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும். இது வழியெல்லாம் நடக்கிற போராட்டம். எப்படி சொல்லுங்க? வழியெல்லாம் நடக்கிற போராட்டம். எல்லாம் சோறு கட்டிக்கின்னு, புளி சோறு கட்டிக்கின்னு, முட்டை வேக வச்சுன்னு, கறி வேக வச்சுக்கின்னு, தோசை இட்லி சுட்டுன்னு பயணத்தை ஆரம்பிச்சோமா. எப்படியோ எனக்கு வெறும் முட்டை தான் கச்சிச்சு, எனக்கு என்ன கடிக்கல. அந்த தோட்டத்துல உட்காந்து சாப்பிட்றப்பா அங்க எனக்கு கறி கடிக்கல, எனக்கு இது கடிக்கலன்னு சொல்லி இப்ப வருத்தப்பட்டுக்கணுமே அந்த நிலைமை. ஆனா அங்க போயிட்ட பிறகு என்ன கடிச்சிச்சு? மீன் குழம்பு சோறு கடிச்சிச்சு. ஓகே, கவனிங்க. பிரச்சனையோட போய் இருக்கலாம், ஆனா அங்க போயிட்ட பிறகு நம்முடைய நோக்கம் மாறிடணும். 134 சங்கீதம் இங்கே தான். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சோத்தரி. அங்க போறவர்ல நீ சாதாரணமான ஆளு. நல்லா கேளுங்க, ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துல என்னவா மாத்தி வச்சிருக்கிறாருன்னு சொல்றேன். சியோன் கிட்ட போறவர்ல நீ சாதாரணமான ஆளு. அங்கே போன பிறகு நீ ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரனும் ஊழியக்காரியுமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உன்னை என்னவா மாத்திட்டு இருக்கிறாரு? ஊழியக்காரனா ஊழியக்காரியா மாத்திட்டு இருக்கிறாரு. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சோத்தரியுங்கள். நெக்ஸ்ட், உங்க கரத்தை உங்க கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை சோத்தரியுங்கள். உங்க கைகளை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை சோத்தரியுங்கள். ஏன்னா இந்த 15 சங்கீதத்தினுடைய தலையங்கம், இந்த 15 சங்கீதத்தினுடைய தலைப்பு, இந்த 15 சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதம், இந்த முழு பயணத்தின் ஆசீர்வாதம் கடைசி வசனத்துல இருக்கிறது. 3ஆம் வசனத்துல அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவருக்கும் பிரச்சனை அனாவசியம். யாருக்கு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு உன் பிரச்சனை அனாவசியம். உன் தலைநோவு ஒண்ணுமே இல்ல, உன் இடுப்பு நோவு ஒண்ணுமே இல்ல, உன் தலை சுற்றல் ஒண்ணுமே இல்ல, உன் பிபி ஒண்ணு இல்ல, உன் சுகர் ஒண்ணு இல்ல, உன் கேன்சர் ஒண்ணு இல்ல, உன் வறுமை ஒண்ணு இல்ல, உன் கடன் பிரச்சனை ஒண்ணு இல்ல, உன் சமாதான குலைச்சல் ஒன்றும் இல்லை. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அவர் சியோனில் இருந்து ஒண்ணு என்ன பண்ணுவாரு? வா வெட்டுறான்னு காத்துன்னு இல்ல, அவரு வா உன்னை ஒரே வெட்டிடுறான்னு காத்துன்னு இல்ல, சமட்டி வச்சு தலை மேல ஒரே அடி அடிச்சிடுறேன் மண்டே பொழுதுன்னு காத்துன்னு இல்ல. மாறாக இருக்கரமும் வெறித்தவராய் உன்னை அன்போடு அழைத்து கொண்டிருக்கிறார், உன்னை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். வா மகனே, வா மகளே, வா இந்த தகப்பனிடத்திலே வா, வந்து உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயணத்தை ஏறத்தாழ முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம், அவருடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டோம். பிரச்சனையோட தான் வந்தோம். எத்தனையோ ஜெப விண்ணப்பங்கள் தான், வழியில எத்தனையோ போராட்டங்கள் தான். தாவீது சொல்றான், ஏறு உழுறவங்க என் முதுகுல உழுந்த மாதிரி இருந்துச்சு. என் சிறு வயது தொடங்கி என்னை கஷ்டப்படுத்தினார்கள், என்னை வேதனைப்படுத்தினார்கள். ஒருத்தன் எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை,
இன்னொருத்தனுக்கு குடும்பம் இல்லை, இன்னொருத்தனுக்கு பிரச்சனை, எனக்கு நிந்தை, போராட்டம், அவமானம். வெவ்வேறு சூழ்நிலையில வந்தானுங்க. அங்க வந்த பிறகு அங்கே கர்த்தர் இருக்கிறார். உன் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அப்பா தகப்பனேன்னு சொன்னதும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எங்க இருந்து? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்து? உன்னை எங்க போன நீ? இந்த காலவேளையில போறியா? would you like to go there? அந்த சியோன் கிட்ட போக விரும்புறியா? முழங்கால் படிட்டு இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோம். நம்ம பயணத்தை ஏறத்தாழ முடிச்சிட்டோம். ஜேர்னி நல்லா இருந்துச்சா? பயணம் நல்லா இருந்துச்சா? இந்த பயணம் நல்லா இருந்துச்சா? இன்னொரு முறை திரும்பி போலாமா? வேணாவா? ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களெல்லாம் மேட்டூர் கூட்டின்னு போலான்னு நினைச்சேன்.